மொஹான் பீரிஸ் சட்டமா அதிபராக பதவி வகித்த போது அவரின் செயற்பாடுகள் காரணமாக படகு உற்பத்தி நிறுவனம் ஒன்றிடமிருந்து அறவிடப்பட வேண்டிய 619 மில்லியன் ரூபாவை சுங்கப் பிரிவினால் அறவிட முடியாமல் போனதாக தெரிவித்து தாக்கல் செய்யப்பட்ட மனு இன்று தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்த அடிப்படை உரிமை மனு உயர்நீதிமன்ற நீதியரசர்களான சத்யா ஹெட்டிகே மற்றும் ஈவா வனசுந்தர் ஆகியோர் முன்னிலையில் இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சவேந்திர பெர்னாண்டோ இந்த மனுவுக்கு அடிப்படை ஆட்சேபனை தெரிவித்ததுடன் இது ஒரு அடிப்படை உரிமைகள் மனு அல்லவெனவும் நீதிமன்றத்தில் குறிப்பிட்டார். இந்த மனு இதற்கு முன்னர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பொன்றின் மூலம் நிராகரிக்கப்பட்ட பின்னர் மீண்டும் அது தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் அதனை அடிப்படை உரிமைகள் மனுவாக கருதி நீதிமன்றம் செயற்பட முடியாது எனவும் சட்டமா அதிபர் சுட்டிக்காட்டினார். மனுதாரர் சார்பாக ஆஜரான சட்டத்தரணி என் கொடித்துவக்குக்கு இந்த கூற்றை ஆட்சேபித்ததுடன் இது நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு அல்லவெனவும் பதிலளித்தார். அத்துடன் சட்டமா அதிபராக பதவி வகித்த போது மொஹான் பீரிஸ் நிறைவேற்று அதிகாரத்தின் பிரகாரம் எடுத்த தீர்மானத்தை ஆட்சேபித்தே இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக மனுதாரர் தரப்பு சட்டத்தரணி கூறினார். அதனை அடிப்படைகள் உரிமைகள் மனுவாக கருதி விசாரணைகளை மேற்கொள்வதற்கான சட்ட அதிகாரம் உள்ளதாகவும் அவர் வாதிட்டார். எவ்வாறாயினும் இந்த மனு மீது தெரிவிக்கப்பட்ட அடிப்படை ஆட்சேபனையை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் மனுவை தள்ளுபடி செய்ததுடன் பிரதிவாதிகளுக்கான செலவினங்களையும் செலுத்துமாறு மனுதாரருக்கு உத்தரவிட்டது.